கைஸ் ரயில்வேலேருந்து இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க கைஸ். ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தது. அதுவும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்னால் இது தான். அப்படி என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரயில்வே குரூப் டி தான். நிறைய பேர் எப்போ வரும், எப்போ அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? அதுக்கான அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் லைக் எவ்வளோ வேக்கன்சி, எப்போ அப்ளை பண்ணணும், என்ன எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரெஸ் நோட்டீஸ் ஏதாச்சும் கொரிங்டம் இது தான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரூப் டி போஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 22,000 கிட்டக்க வந்து வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கே தெரியும், குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதனால தான் நிறைய பேர் இதுக்கு வந்து போட்டியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் 10th மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, தாராளமாக அப்ளை பண்ணலாம். பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக ரயில்வேல வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அதனால தான் வந்து இதுக்கு நிறைய பேர் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட வேக்கன்சி வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகுதுன்னா 21st வந்து இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாக வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. 31st ஜனவரியிலேருந்து ஓப்பன் ஆகுது. 2nd மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க நார்த் பீப்புளெலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக இதோட சிலபஸும் உங்களுக்கு தெரியும். இப்போவே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டுமே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து டென்டென்டிவாக கொடுக்குறதுக்கு கூட வந்து சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் எப்போ வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு முக்கியமான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, இந்த வருஷம் வந்து குரூப் டியுமே இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸுமே இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லேருந்து குரூப் 4லேருந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 1 by 1ஆகவும் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற ஜாப் இந்த வருஷத்தில் இருக்கும். நீங்கள் ப்ரிப்பரேஷன் மட்டும் கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டி ரொம்பவே நிறைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பற்றியோ எதுவுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.